இந்த அப்சஷன்ற படம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. அதனால் இங்கெங்கே கொஞ்சம் கடை வாங்கி ஒரு 300 ரூபா ரெடி பண்ணி இந்த படத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த படத்தை தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஹாய், நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் இப்போ மறுநாள் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூஷன். அந்த படம் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஃப்ரேமில் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டோம்னா அஃப்கோர்ஸ் தெரிஞ்சது. அதே நேரத்தில் அதோடைய எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டோரி வந்துட்டு எங்கேயுமே வராத ஸ்டோரியான்னு கேட்டோம்னா இல்லை, நிறைய இடத்துல வந்திருக்கு. ஏன் நம்ம தமிழ் யூடியூப் சேனல்லே வந்துட்டு இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் நிறையவே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த படம் ஏன் எல்லாருக்கும் ரொம்ப கனெக்டடாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது அப்படின்னா அதோடய எக்ஸிக்யூஷன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று அந்த சவுண்டு. ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவன் எந்திரிச்சிருவா. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜர்க்கு கொடுக்கும்போது ஒரு பீட்டு ஒன்று வரும். அந்த பீட்டு எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி தான் இருக்க போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. த்ரில்லர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்து போகல. நான் உண்மையிலே எனக்கு படம் பார்க்கும்போது மூச்சு விட முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே இதோட எக்ஸிக்யூஷன் தான். இதோட ஸ்டோரியெல்லாம் விட்டுருங்க, அதில் நிறைய குறை இருக்கதான் செய்யுது. நம்ம ஒன்றும் பார்க்காத கதையெல்லாம் கிடையாது. ஆனால் அதோட எக்ஸிக்யூஷன், இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு கிரியேட்டராக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸிக்யூஷன். ஒரு சின்ன கதையை எவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் அப்படிங்கிறது. யூடியூபர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை வந்து கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதை இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும். அது அந்த டைரக்டருக்கு ரொம்பவே இருக்குது. நல்ல எக்ஸிக்யூஷன். இந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை நானுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். பட் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை இன்னும் பார்க்காம நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பொறுமையாக வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஸோ ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் ப்ளீஸ்.